வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ. எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்க்கும் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் அவங்க தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜீசஸ்க்கு பைபிள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் சாத்தானுக்கு பைபிள் இருக்கிறது தெரியுமா? இந்த புக்கை படிக்க தெரிஞ்சவங்க இப்போ யாருமே இல்லை. அதுதான் டெவில்ஸ் பைபிள், அதாவது சாத்தானோட புத்தகம். இந்த புக்கோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 75 கிலோ மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புக்கு சாத்தானோட தந்தையால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1000 வருடங்களுக்கு பழமையான புக்கும் சொல்லப்படுது. 92 சென்டிமீட்டர் ஹைட்டும் 640 பேஜும் 160 அனிமல்ஸோட தோலை நச்சு தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் இருந்து 24 பேஜும் மிஸ்ஸிங் ஒரே இருவில் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த புக்கோட வரலாற்றை சொல்கிறேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சர்ச்சில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இறைவனுக்கு தொண்டு செய்ததாகவும் அங்கே இருக்கிற வேலை செய்வதற்காகவும் போய் சேர்ந்துருக்காரு. காலப்போக்கில் போக போக ஃப்ராடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது திருடுற வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது சுவத்தோடு வச்சு பூசுவாங்க. பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனை செங்கல் சிமெண்ட்டோடு வச்சு அப்படியே பூசி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த தண்டனை அவருக்கு கொடுத்துருக்காங்க. தண்டனை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாத்தானை நோக்கி ப்ரே பண்ணியிருக்காரு. கடவுளை நோக்கி இல்லை, சாத்தானை நோக்கி ப்ரே பண்ணியிருக்காரு. என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு வேண்டி கேட்குறாரு. சாதாரணமாக கேட்கலாம், என்னை எப்படியாவது காப்பாற்றணும், என்னுடைய ஆன்மாவை உங்களுக்கு தரேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட அந்த சாத்தான், நீ என்ன பண்ணுறன்னா, ஒரு புக்கு எனக்காக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எழுதுனா தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். இவனும் ஓகே சொல்லிட்டான். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இந்த புக்கு நான் எழுதணும், இந்த புக்கு மிகப்பெரிய புக்காக எழுதணும், கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே இவனே சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறான். யாராலும் எழுத முடியாத அளவுக்கு ஒரு புக்கை எழுதுகிறான். 75 கிலோ ஒரு புக்கு எழுதுகிறான்னா ஒரே நைட்டில் அவன் கண்டிப்பாக மனுஷனாகவே இருக்க மாட்டான். எஸ், அவன் மனுஷனே கிடையாது, சாத்தான் உடம்புக்குள்ளே பூண்டு இந்த புக்கை எழுதியதாக சொல்லப்படுது. இதுதான் இந்த புக்கோட வரலாறு.